Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய நெல்லிக்காய் வச்சு ஒரு சிம்பிளான சூப்பரான கேண்டி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு நீங்க நெல்லிக்காவை நார்மலா கொடுத்தீங்க அப்படினா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கேண்டியா செஞ்சு கொடுத்து பாருங்க. டெய்லி ஒன்னு வச்சு சாப்பிடுவாங்க. இந்த நெல்லிக்காவுல விட்டமின் சி அதிகமா இருக்கறனால ஹேருக்காகட்டும், ஸ்கின்னுக்காகட்டும், போனுக்காகட்டும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நம்ம அதனால இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படினா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. சோ கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக நான் பெரிய நெல்லிக்காவை தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 12 நெல்லிக்காய். இத நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்து வைக்கணும். நல்லா க்ளீனா தொடச்சி எடுத்து வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா இதுல இந்த மாதிரி வடிகட்டி மாதிரி இருக்கும்ல, அதை வச்சுட்டு நம்ம இதுல நெல்லிக்காய் உள்ள வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம். சரியா ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சோம் அப்படின்னா இது நல்லா ஸ்மூத்தா சாஃப்டா வெந்து கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். இது வெந்துச்சான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு ஃபோக்கோ ஒரு கத்தியோ வச்சு குத்தி பாருங்க. உள்ள நல்லா இறங்கணும். இந்த மாதிரி நல்லா இறங்கிச்சு அப்படின்னாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த நெல்லிக்காவை ஆற விட்டுறலாம். பாருங்க வெடிப்பு கூட வந்திருக்கு நெல்லிக்காவில். இந்த அளவுக்கு நல்லா வெடிச்சு வரணும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒன்னா எல்லாத்தையுமே இந்த சீட்லேருந்து தனியா பிரிச்சு எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துடலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம சீட் தனியாக இந்த நெல்லிக்காய் தனியாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு அரைக்க வரும். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவைப்பட்ட 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு நீங்கள் வேக விடலாம். நம்ம ஆவியில் வேக வைக்கும்போது அடியில் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி நீங்கள் விட்டு அரைச்சிங்க அப்படின்னா கூட ரொம்ப நல்லது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி, 60 ml இருக்கும். இப்போ இதை நல்லா காய்ச்சி நம்ம உருக்கி எடுக்கணும். அதாவது இந்த கட்டியே இல்லாமல் நல்லா காய்ச்சி எடுக்கணும். நான் சர்க்கரை தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சுகர் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், கருப்பட்டி கூட போடலாம். கருப்பட்டி எல்லாம் போட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நம்ம நெல்லிக்காய் அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம சர்க்கரை ஆல்ரெடி நல்லா கரைச்சி வச்சுருந்ததை வடிகட்டி சேர்க்கணும். இதில் நிறைய தூசி அழுக்கெல்லாம் இருக்கும். அதனால நல்லா வடிகட்டி சேருங்க. வடிகட்டிட்டு நல்லா இந்த நெல்லிக்காய் கூட இந்த சர்க்கரையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. கலந்து கொடுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெல்லிக்காய் இந்த பாகு கூட நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்தா போதும். இப்போ ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/4 கப்பு தண்ணி போல் நல்லா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன், கட்டியே இல்லாமல். இதை இந்த டைம் நம்ம இதில் விட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்து பண்ணோம் அப்படின்னா தான் இந்த நெல்லிக்காய் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பதம் ஆகும், நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு வரும். இதுவே ரொம்ப அதிகமாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஜெல்லி மிட்டாய் மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு அந்த நெல்லிக்காயோட அந்த ஃப்ளேவரும் சரி, அந்த ஒரு சத்தும் சரி அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்காது. அதனால கொஞ்சமாக மட்டும் போடுங்க. கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா தான் உடம்புக்கு இன்னும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், இது நல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு இன்னும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. கடைசியாக இது கடாயில் ஒட்டாமல் வரணும். மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாவது ஆகும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறணும் அப்படின்னா 20 நிமிஷமாவது ஆகும். நீங்கள் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க.
இப்போ பாருங்க ஒரு 20 minutes கிட்ட ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு, நம்மளுக்கு கடாயில் ஒட்டாத ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது செட் ஆகாது. இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கடாயில் எடுத்து ஒரு ட்ரேயில் எடுத்து நம்ம மாற்றிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு ட்ரேக்கு மாற்றிட போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் ட்ரேயில் கொஞ்சமாக பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ உள்ளே வந்து நம்ம இந்த எல்லாத்தையுமே உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த சர்க்கரை வந்து ரொம்ப இனிப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ராவாக சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இனிப்பு வந்து உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த கேண்டி வந்து நல்லா இருக்கும். கொஞ்சமாக இனிப்பு இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த துவர்ப்பு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த அளவு தெரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையுமே செட் பண்ண வச்சு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா வந்து செட் ஆயிருக்கு. இனிமேல் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப அதாவது நம்ம வந்து கையில் எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு பிசு பிசு பதம் இருக்கும். இதை விட இன்னும் நல்லா கெட்டியாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/4 கப் அளவுக்கு கூட கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி விட்டுக்கலாம். அப்போ இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இதை வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் கொஞ்சமாக சுகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நம்மளுக்கு கையிலையோ இல்லை கத்தியிலையோ ஒட்டாமல் கட் பண்ண முடியும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சின்ன சின்னதாக கேண்டி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கொயர் மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 1 month வரைக்கும் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவைப்படும் போது நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஒன்று வச்சு கொடுக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அங்கே வந்து கேண்டி கேட்டாங்க அப்படின்னா நம்ம கடையில் போய் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.